வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1175ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்போ இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வேற அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டு தரேன். அதை பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே சீன் நம்ம தலைவங்கிட்ட போகுது. ஆக்சுவலா ஸ்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாமியார் விட்டாலும் மீதி பேர்லாம் வந்து ஃப்ரீ ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா ராபின் மட்டும் அந்த வைன்ஸ்ல வந்து லாக் ஆயிருப்பா. ஸோ அவளை எப்படி காப்பதுன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிறப்ப நம்ம தலைவன் சாஞ்சி வரான். வந்துட்டு அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறான். உடச்ச உடனே ராபின் வந்து ஃப்ரீ ஆயிடுறான். அப்ப ஜிம்பே வந்து ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வைன்ஸ் எல்லாமே ஹையர் டெம்பரேச்சர் வீக்கா இருக்குதா, அதான் அதோட வீக்னஸ் ஆன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். ஸோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதோட வீக்னஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ சம்மர்ஸ் வந்து தோக்காட்டிங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற சாஞ்சி தான் எடுத்து சண்டை போட்டு ஆகணும். ஏன்னா ஜோரோவால அது கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஹாக்கி இருக்கிறதுனால ஜோர்வா இருக்கட்டும், இல்லை லூஃபியா இருக்கட்டும் வந்து பண்ணலாம். பட் ஃபயர் தானே நம்ம சாஞ்சி. அதனால அவன் போய் சம்மர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு போறப்பதான் சாப்டரோட கொஞ்சம் கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாயிலே குத்துவான், சம்மர்ஸா வந்து பொழந்துமான்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இப்போதைக்கு பாக்குறப்ப சாஞ்சி சம்மர்ஸ் கூட சண்டை போட்டா கரெக்டா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஃப்ரீயா இருந்த வரும்போது ராபின் வந்து இது சலிச்சுப்பட வேண்டிய நேரம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றா. அப்ப சாஞ்சி வந்து திரும்பி பார்த்துட்டு இந்த ஹாக்கி இந்த ரோருன்னு சொல்லிட்டு அவன் வந்து பாக்குறான். ஸோ யாரை ரெஃபர் பண்றான் அப்படின்னா லோக்கியை தான் வந்து ரெஃபர் பண்றான். ஸோ அவன் வந்து அப்படியே பார்த்துனுக்கிறான். அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா வெஸ்ட் வில்லேஜுக்கு போகுது. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லோக்கி வந்து இவங்க காப்பாத்தினால ரிப்ளி அப்புறம் கோலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க எட்டு வந்து வெஸ்ட் வில்லேஜ்ல வந்து விடுறான். அப்ப மத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து இருக்கிறது ரிஸ்க், இவங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு லோக்கி கிட்ட சொல்றாங்க. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் ஐயோ அம்மாவுக்கு வந்து அடிபட்டுச்சு, அப்பாவுக்கு வந்து அடிபட்டுச்சு, தாத்தாக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள கதறினுங்கிறாங்க. அவங்களை காப்பாத்த போய் தான் அடிபட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்தினுங்கிறாங்க. அந்த டைம்ல லோக்கி கிட்டே இவங்களை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப லோக்கி வந்து அது என்னோட பிரச்சனை கிடையாது, நான் மட்டும் மேல வர்றப்போ முதல் வந்து ஏறி குச்சிட்டாங்க. சோ நான் டிராப் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன். அதுல என்னால அவன் எட்டு போய் பத்திரமான இடத்துல விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி சொல்றான். சோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கியோட ஃபுல் ஃபார்ம் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா போன சாப்டர் ரிவ்யூல நான் சொல்லியிருப்பேன், அது பார்த்து டிராகன் மாதிரி இல்ல காளை மாடு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்த்து டிராகன் மாதிரி தான் இருக்குது. ஆனா சில டைம் சில பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட முகம் வந்து பாக்குறதுக்கு காளமாடு மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் அது என்னோட இதுன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். லோக்கியோட டெல் ஃப்ரூட் வந்து ஒரு டிராகன் ஃப்ரூட் தான். சோ அப்ப நம்ம ஜெர்ல் வந்து என்ன பண்றாருன்னா எல்பாஃப் இருக்கிற மத்த மக்கள் கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் செய்யல சொல்றாரு. யாரும் நீங்க பயப்பட தேவையில்ல, குழந்தைங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் எந்த ஹாஸ்டேஜஸும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமூச்சு விடுறாங்க. அதுக்கடுத்து ஜோரோ வந்து வெஸ்ட் வில்லேஜ்ல தான் இருப்பான். சோ லூஃபி ஜோரோ வந்து பாத்துக்கிறாங்க. அப்ப ஜோரோ வந்து இந்த டிராகன் யாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்க வரான். அப்ப லூஃபி வந்து அது லோக்கின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து ஜோரோ வந்து என்ன சொல்றான்னா, சின்ஸ் நீங்க ரெண்டு பேருமே பார்த்து ஜெயின் சைஸ் இருக்கிறதுனால அந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸ் வந்து கதையை முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அப்ப லூஃபி வந்து பாரு சரி நான் பாத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில வைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல அவன் பக்கத்துல வந்து விழுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பொறம்பக வந்து வர யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சம்மர்ஸ் தான். சம்மர்ஸ் வந்துட்டு உங்களை நான் தப்பிக்கவே விட மாட்டேன்டா, எனக்கு என்ன நம்பிக்கை துரோகம் பண்றீங்களா, எந்த மாதிரி ஒரு டச்சிங் மோமெண்ட் தெரியுமாடா அது, அது மட்டும் ஃபுல் ஃபிளெஜ்டா நடந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி சீன் தெரியுமா, அது வந்து கெடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு சம்மர்ஸ் கத்தினே வரான். அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றான்னா சரி பரவாயில்ல இதுவும் நல்லதுக்கு தான், சின்ஸ் அந்த பசங்க உயிரோடு இருக்கிறதுனால என்னோட மிஷன் வந்து நான் ஃபெயில் பண்ணல இன்னும், அதில் உங்களுக்கு திருப்பி நான் வந்து கூட்டின்னு போலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அடுத்து உங்களை கூட்டின்னு போறதுக்கு முன்னாடி உங்களோட பேரண்ட்ஸ் வந்து நான் கொல்ல போறேன். எப்படி கொல்ல போறேன்னா என்னோட ரேபிட் ஃபயர் தாட் லான்ச்சர் வழியா கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த வைன்ஸ் அந்த முள்ளு இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து ஷூட் பண்ற மாதிரி ஒரு மிஷின் உருவாக்கி வச்சுக்கிறான் அவனோட டெல்ஃபிட் பவர் வச்சு. அதை வச்சு அவன் வந்து அவன் பேரண்ட்ஸ் அட்டாக் பண்ண போறான். அந்த டைம்ல அந்த குட்டி பசங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து விட மாட்டோம், எங்களை காப்பாத்த போய் எங்க அப்பா அம்மாக்கு அடிபட்டுச்சு, அதனால இப்ப அவங்கள நாங்க காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து சொல்றாங்க. இது ஆக்சுவலி எவ்வளவு சென்டிமெண்டான சீன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண் கலங்கி இருக்கும். அதே மாதிரிதான் சமோசம் கலங்குச்சு. ஆனா அந்த நாய்க்கு எப்படி கலங்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட பாவீங்களா என்னடா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, எனக்கு வந்து கண்ணு கலங்குதுடா, இதை பாக்குறது எவ்வளவு டச்சிங்கா இருக்கு தெரியுமா, என் மிஷன் ஆகுது ஹேர் ஆகுது, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லடா, இப்ப நான் வந்து உங்களை கொல்ல போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன்னா எந்த மாதிரி சீன் எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. சோ சம்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையிலே செம்ம சென்டிமெண்டான சீனு, அதனால நான் வந்து உங்களை கொல்ல போறேன், மிஷின் பத்தி எனக்கு கவலையே இல்ல, அதுல எல்லாம் ரெடியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட வைன் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றதுக்கு ரெடியா வரான். அதுக்கப்புறம் அந்த முள்ள லான்ச் பண்றான். அது குழந்தைங்க மேல வந்து பட போகுது, எல்லாம் வந்து பார்த்தா கத்துறாங்க.
அந்த டைம்ல நம்ம தலைவர் ஜோரோ போயிட்டு அந்த முள்ளெல்லாம் வந்து தடுத்துடுறான். அதுக்கடுத்து ஜோரோ கிட்ட வந்து லூஃபி வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும்டா நீ வந்து பாத்துப்பேன்னு சொல்லிட்டு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே ஜோரோ வந்து இங்க நான் பாத்துக்கிறேன் அந்த கதையை போய் முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். உடனே லூஃபி வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு தரமான சீன். அவன் வந்து மேல எகிரி குதிக்கிறான். குதிச்சுட்டு அந்த லைட்னிங் இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து திருப்பி கையில பிடிக்கிறான். முன்னாடி கையில கூட சண்டை போற பிடிச்சிருப்பான். இப்போ வந்து அவன் லைட்னிங் கையில பிடிச்சிட்டு நம்ம சம்மர்ஸ் எப்படி கேட்டிருப்பான் யாரா அதை வந்து பண்ணதுன்னு சொல்லிட்டு. அப்ப லூஃபி என்ன சொல்றான்னா அவன் பேர் ஜோரோ, அவனோட க்ரூ மெம்பர்ன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து இதை வந்து மறந்துடாதன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அவன் பேரை மறக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு லூஃபி சொல்றான். அது எந்த மாதிரி ஒரு சீன் பாத்தீங்களா, ஜோரோ லூஃபிக்கு ஹைப் பண்றதும் அந்த லூஃபி ஜோரோக்கு ஹைப் பண்றதும் ஒரு ஸ்வீட்டான சீன் சொல்லிட்டு சொல்லலாம் அந்த ஒன் பீஸ் ஃபுல்லாவே. அதுக்கடுத்து லூஃபி என்ன பண்றான்னா அந்த மின்னல் வந்து கையில பிடிச்சிக்கிறானா, அதுக்கடுத்து இன்னொரு கையை வச்சு என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்னைப்பர்லாம் ஷூட் பண்றப்ப நம்பர்லாம் வரும் பாத்தீங்களா, எதோ சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், கரெக்டான வார்த்தை வந்து எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி லூஃபி வந்து நம்ம சம்மர்ஸுக்கு வந்து எய்ம் பண்ணிட்டு அவன் வந்து அட்டாக் லான்ச் பண்றான். அந்த அட்டாக் பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்மு கம்மு பூமிங் டான் தோர் ரைஃபிள்னு சொல்லிட்டு. அந்த அட்டாக் எடுத்து சம்மர்ஸ் மூஞ்சிலே அடிக்கிறான். அதாவது மூஞ்சில் கூட கிடையாது, அவன் வந்து ஃபுல்லா ஒட்டுமொத்த உடம்பே கவர் பண்ணிடுறான் அந்த அட்டாக்லயே. அதுல சம்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் இருக்குது பாத்தீங்களா, பிஸ்கட் கூட அவ்வளவு உடையாது போடுது. சம்மர்ஸ் வந்து அந்த மாதிரி உடஞ்சி செதறானே சொல்லிட்டு சொல்லலாம். லூஃபி அந்த மாதிரி ஒரு தரமான அட்டாக்க சம்மர்ஸ் நோக்கி அடிக்கிறான். சம்மர்ஸ் வந்து பிச்சு கிடைச்சிடறான், பிச்சு பறந்து போயிடுறான். அந்த மாதிரி நிலைமைக்கு அவன் போயிடுறான். பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒன்ஸ் லூஃபி அவனை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களை சுத்தி முள்வேலி இருந்துச்சுல்ல, அது அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துருது. குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுறாங்க. சோ லூஃபி வந்து அவன் எப்பயும் போல சிரிச்சுன்னு இருக்கிறான். அதை வந்து எல்லாம் பாக்குறாங்க. அப்ப ரிப்ளி வந்து அதை பார்த்துட்டு ஒரு வழியான லூஃபியோட அந்த ஒயிட் ஃபார்ம் வந்து பாத்துட்டேன், அவன் உண்மையிலே பார்த்து நீக்கா மாதிரி தான் இருக்கிறான், அண்ட் நான் உண்மையிலே நம்புறேன், அவன் தான் வாரியர் ஆஃப் லிபரேஷன் சொல்லிட்டு நம்ம ரிப்ளி அக்கா வந்து சொல்றான். அண்ட் நீக்கான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்டோடனே அது எனக்கு தெரிஞ்சு லோக்கின்னு தான் நினைக்கிறேன், பட் கரெக்டா எனக்கு தெரியல. அந்த டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்குது, அது லோக்கின்னு தான் நினைக்கிறேன், பட் தப்பா இருந்துச்சுன்னா நீங்க வந்து சொல்லுங்க. நீக்காவான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து அது வந்து குழந்தைகளை பயமுறுத்துக்காக சொல்ல போற ஒரு கட்டுக்கதை, அதை யாரும் நம்ப தேவையில்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆக்சுவலா திருப்பி சொன்ன மாதிரி தான், அது எனக்கு லோக்கி மாதிரி இல்ல பாக்குறதுக்கு, மேபி நான் தப்பா கூட சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கடுத்து லோக்கி என்ன பண்றான்னா, அவன் மேல இருந்தாங்கல்ல அவங்க நேரம் கீழே தள்ளி விடுறான். அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அவனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க நேருக்கு நேரா. பார்த்து எல்லாம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அவன் வந்து இது ஒரு நித்ஹாகன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஆக்சுவலா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லோக்கியோட டெல் ஃபுட் இருக்குதுல்ல, அதோட பேருமே. அண்ட் இந்த பேர் கரெக்டான்னு சொல்லிட்டு தெரியல, மேபி கரெக்டா தான் இருக்கும், பட் ஸ்பெல்லிங் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா தான் தெரியும். சோ இந்த மாதிரி அவன் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறான். ஷாக் ஆகிட லோக்கியான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப கபான் வந்து ஆமா அது லோக்கி தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கடுத்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி நம்ம கபான் வந்து யோசிச்சு பாக்குறான். சோ இது எப்ப நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேரல் சாவம் பாத்தீங்களா, அந்த டைம்ல நம்ம கபான், அதாவது ஷாங்ஸ் அண்ணன், அதாவது ஜருல், அவங்க 3 பேர் வந்து பேசிக்கிறாங்க. அப்ப ஜருல் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது ஒரு மித்தாலஜிக்கல் டிராகன் ஃப்ரூட் மாடல் நித்தாகன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அது யார் சாப்பிடுறாங்களோ இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கொலோசல் டிராகனா வந்து அவங்க மாறுவாங்க. அதுதான் வந்து அந்த டெல் ஃபுட்டோட பவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அந்த டிராகனோட சைஸ் வந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள பொறுத்து தான் இருக்குது. இப்ப சப்போஸ் ஒரு ஹியூமன் சாப்பிட்றான் அந்த டெல் ஃபுட் அப்படின்னா அந்த டிராகன் சின்னதா இருக்கும். இதே ஒரு ஜெயின்ட் சாப்பிட்றான் அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இதே ஒரு ஏன்ஷியன் ஜெயின்ட் சாப்பிட்டா அப்படின்னா அது மிக பெருசா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மிக பெருசு தான் இப்ப நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா லோக்கி வந்து அதான் சாப்பிட்டுக்கிறான், அவன் வந்து ஒரு ஏன்ஷியன் ஜெயின்ட். சோ அவர் வந்து அந்த மாதிரி சொல்றாரு, இது எல்லாமே வந்து யார் சாப்பிட்றாலும் அதை பொறுத்து தான் இருக்கும். இந்த டிராகனால லைட்னிங் பிரீத் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்பயும் டிராகனால வந்து பாத்தீங்கன்னா ஃபயரை பிரீத் பண்ண முடியும், பட் இந்த டிராகனால லைட்னிங் வந்து பிரீத் பண்ண முடியும். அண்ட் இது வானத்துல பறக்கிறப்ப இது பார்க்கவே ஃபுல்லா பிளாக்கா தான் இருக்குமா. அதனால இது வானத்துல பறக்கிறப்ப பகலா இருந்தாலுமே அந்த இடம் வந்து நைட் ஆன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் அதை வந்து சாப்பிட்றான், ஒரு ஏன்ஷியன் ஜெயிண்ட் வந்து சாப்பிட்டுட்டு பறந்தான் அப்படின்னா பகலே நைட்டு மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஜெர்ல் வந்து சொல்றாரு. அப்ப ஷாங்சன் வந்து என்ன கேக்குறாரு அப்படின்னா, இதனாலதான் அதை மறைச்சு வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப ஜெர்ல் வந்து இல்ல அதை வந்து மறைச்சு வைக்கல, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது யாரு ப்ரொடெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹேமர் கார்டியனான ரக்னீர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ அதுக்கடுத்து ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி போகுது. அதுல நம்ம ஜெர்ல் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்பஃப்ல ஒரு லெஜெண்ட் இருக்குது, அது யாரை பத்தினா காட் ஆஃப் வார பத்தின லெஜெண்ட் தான். அவரும் ரக்னீரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யாருகிட்டன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சன்கார்டு கூட வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. மேபி இந்த சன்கார்டு வந்து ஒரு ஈவிலா இருக்கலாம், இல்ல அப்ப வச்சிருந்த காட் ஆஃப் வார் வந்து அவர் ஈவிலா இருக்கலாம், என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரியல. பட் நீக்காவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் நம்ம காட்டுறாங்க. ஒரு நல்ல நீக்கான்றாங்க, அதுக்கடுத்து ஈவல் நீக்கான்றாங்க, அது நமக்கு கரெக்டா தெரியல. இவர் எனக்கு தெரிஞ்சு சண்டை போட்டது மேபி ஈவலா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சோ அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காட் ஆஃப் வாரும் அதுக்கடுத்து ரக்னீரும் சேர்ந்து நீங்க கூட சண்டை போட்டாங்க, அதுவும் அவர் வந்து ஒரு டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சண்டை போட்டுக்கிறாரு. அதுல என்ன நடந்ததுன்னா நம்ம நீக்கா காட் ஆஃப் வார தோக்கடிச்சுக்கிறாரு, அதுல அவர் வந்து இறந்துட்டு இருக்கிறாரு. அண்ட் கூட இருக்குது பாத்தீங்கன்னா அனில் குட்டி, அது வந்து ஒரு ஐஸ் குரியல்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பேரு ரட்டோஸ்கர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து என்ன பண்ணிருக்குன்னா மாஸ்டர் இறந்ததுக்கு அப்புறமா அதோட டெல் ஃபுட்டை பாதுகாத்துன்னு வந்திருக்குது. எதுக்குன்னா திருப்பி ஒரு நாள் அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கின்னு பாதுகாத்துன்னு வந்திருக்குது. அப்படிதான் வந்து லெஜெண்ட் எடுக்கத்தான் நம்ம ஜெர்ல் வந்து சொல்றாரு. சோ அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்க. அப்ப கபான் வந்து யோசிச்சு பாத்துக்கிறாரா, இப்ப அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா,
இப்ப ரக்னர் வந்து ஒரு வழியா மாஸ்டருக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியல, அதுக்கு வந்து ஒரு புது மாஸ்டர் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ரக்னர் லோக்கியை சூஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு கபான் வந்து சொல்றாரு. சோ இப்போ சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி கிட்ட போகுது. லோக்கியோட ஃபுல் ஃபார்ம் வந்து சூப்பரா காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு அட்டாக் வேற நடக்க போகுது. லோக்கி வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சீன் ஆனா நான் ஆர்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ லோக்கி வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரீம் டிமன்ஸ் இருக்குதுல்ல, ஆக்சுவலா ட்ரீம் டிமன்ஸே பார்த்து பெருசா இருக்கும். ஆனா இவன் முன்னாடி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிகுட்டி மாதிரி இருக்குது. சோ லோக்கி போயிட்டு அதுங்க வந்து அட்டாக் பண்றான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நேம்டு அட்டாக். அட்டாக் பேர் வந்து த்ரூடஹெய்ம் சொல்லிட்டு சொல்றாங்க. அகைன் இதெல்லாம் வந்து கரெக்டான பேரான்னு சொல்லிட்டு தெரியல. அபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தா தான் தெரியும். அந்த அட்டாக் வந்து லான்ச் பண்றான். ட்ரீம் டிமன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செதறிடுது. சோ இதெல்லாம் வந்து நம்ம ஈமோக்கா வந்து பாத்துனுக்குறான். ஈமோக்கா நம்ம குன்கோ வழியா பாத்துனுக்குறான். சோ பாத்துட்டா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஓ அது இங்கதான் இருக்குதா, அந்த நிட்ஹாக் அது இத்தனை நாள்ல இங்கதான் இருக்குதான்னு சொல்லிட்டு அவ வந்து அப்படியே பாக்குறா. அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிடறாங்க. ஆக்சுவலா அதே சீன்லயே வந்து அவ லோக்கியும் பாக்குறா, அணில் குட்டியும் பாக்குறா, கூட லூஃபியும் பாக்குறா. ஆனா லூஃபி வந்து நீக்கா ஃபார்ம்ல இருக்கிறான். பட் அதை பத்தி அவ பேசாம நிட்ஹாக பத்தி பேசுறா. அது வந்து ஆக்சுவலா லைட்டா ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஈமோக்கா டைரக்டா இப்பதான் வந்து லூஃபியை பாக்குறான் நீக்கா ஃபார்ம்ல. சோ அதை பத்தி பேசாம வந்து நிட்ஹாக் டெவில் ஃப்ரூட்டை பத்தி பேசுறப்ப அதை வச்சு ஏதோ பிளான் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டா தெரியுது. பிளானோ இல்லையோ, மேபி பாஸ்ட்ல கூட அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு நம்ம ஈமோக்கா போட்டு பந்து கட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். மேபி எப்படி வேணா இருக்கலாம். ஈமோக்கா வந்து டெவில் ஃப்ரூட் மேல ஒரு ஆர்வம் காட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதோட வந்து சாப்டர் முடிச்சுறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஓட வந்து பிரேக் எடுக்கல. சோ இந்த சாப்டர் படிக்கிறது உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, இந்த எது சீன் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் வாங்க அப்படி போனா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இதுல எந்த சீன் அவங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் டாடா.